Hi 10th standard students, science biologyல 14th lessonல enumerate the functions of blood. functions அப்படின்னா என்னதுன்னா வேலை தான், சரியா? வேலை அதாவது ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஆனா பயாலஜில வந்து அதுக்குன்னு ஒரு டேர்ம் இருக்கு. அது என்னன்னா ஃபங்க்ஷன்ஸ். அப்ப ரத்தத்தினுடைய பணிகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன பாயிண்ட்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேசஸ். ரெஸ்பிரேட்டரி கேசஸ்னா என்னது? ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும். அதாவது நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுற கடத்துறதுல வந்து இந்த பிளட் என்ன செய்யுது? முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து நம்ம வயிற்றுக்குள்ள போய் டைஜஸ்டிவ் நடந்துட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து பிளட் அப்சர்வ் பண்ணிக்கும், சரியா? பிளட் அப்சர்வ் பண்ணிட்டு அதை என்ன செய்யுது? டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. எங்க அப்படின்னா நம்ம உடம்புல வந்து செல்கள் நிறைய இருக்கும், சரியா? நம்ம உடம்பே எதால் ஆக்கப்பட்டது? செல்களால் ஆக்கப்பட்டது. அப்ப அந்த ஒவ்வொரு செல்லும் நமக்கு நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு எனர்ஜி வேணும், சரியா? அப்ப அந்த டைஜஸ்டிவ் ஃபுட் மெட்டீரியலை வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாடி செல்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதும் இந்த பிளட் தான். அடுத்து வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல தான் சுரக்குது, சரியா? இது வந்து ஹார்மோன்ஸ் வந்து பிளட்ல வந்து டைரக்டா கலந்துரும், சரியா? அப்ப அந்த ஹார்மோன்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதும் எதுதான்? பிளட் தான். அடுத்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நைட்ரோஜினஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்னா கழிவுகள், சரியா? அந்த கழிவுகள் என்ன? அமோனியா, யூரியா அண்ட் யூரிக் ஆசிட். இதெல்லாம் கடத்துறதும் பிளட் தான். அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்ப வந்து நோய்கள்ல இருந்து பாதுகாக்குது. எப்படின்னு பாருங்க. இப்போ பிளட்ல என்னென்ன இருக்கும்? ஆர்பிசி இருக்கும், ரெட் பிளட் செல் இருக்கும், ஒயிட் பிளட் செல் இருக்கும், WBC இருக்கும், பிளேட்லெட்ஸ் இருக்கும், சரியா? அப்ப இந்த WBCங்கிறத என்ன செய்யும்? பிளட்ல இருக்கக்கூடிய இந்த WBC தான் நம்ம உடம்ப நோய்கள்ல இருந்து என்ன செய்யுது? பாதுகாக்குது. அப்ப என்னது? இன்வால்வ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த பாடி அண்ட் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் டிசீஸ். நோய்களுக்கு எதிராக நம்ம உடலை பாதுகாக்கிறதும் இந்த பிளட் தான். அடுத்து என்னதுன்னா இந்த பிளட் வந்து ஒரு பஃபரா ஆக்ட் பண்ணுது. என்ன செய்யும் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து ரெகுலேஷன் ஆஃப் pH அண்ட் பாடி டெம்பரேச்சர். pH லெவலையும் பாடி டெம்பரேச்சரையும் சமநிலைப்படுத்துது, சரியா? ஒழுங்குபடுத்துறதும் பிளட் தான். அடுத்து வந்து நம்ம உடம்புல வாட்டர் பேலன்ஸ், நீரை வந்து சமநிலைப்படுத்துது. அது ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதும் எதுதான்? பிளட் தான். அப்ப என்னதே நீங்க டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நைட்ரோஜினஸ் வேஸ்ட் ப்ராடக்ட். அது என்னது? யூரியா, அமோனியா, யூரிக் ஆசிட். அடுத்து வந்து டிசீஸ்ல இருந்து நம்ம உடம்ப வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உடம்புல pH லெவலையும் பாடி டெம்பரேச்சரையும் ரெகுலேட் பண்ணுது. கடைசியா மெயின்டைன் த வாட்டர் பேலன்ஸ். மொத்தம் 7 பாயிண்ட். இது வந்து 7 மார்க் கொஸ்டின்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.